இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 267. கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஜிராயா, உரோச்சிமாரு, சுனாடேவோட சத்தம்லாம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல லெஜெண்டரி சனினோட ஒரு டிராமாவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உரோச்சிமாரு வில்லேஜ் விட்டு போறதாவும், நான் அவனை போக விட மாட்டேன்ற மாதிரி ஜிராயா அந்த இடத்துல சொன்ன உடனே அவங்களோட சுமனிங் அனிமல்ஸ் அந்த இடத்துல சுமன் பண்ண பார்த்தா அந்த இடத்துல நம்ம கவாக்கிக்குமே ஒரு வேஷத்தை கொடுக்க என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கு. இந்த டிராமா ரொம்பவே அருமையா உருளான்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒசாகாவும் அந்த இடத்துல நான் எதுக்கு உரோச்சிமாரோட ரோல் ப்ளே பண்ணும், நான் வந்து லார்ட் ஃபோர்த்தோட ரோல் தான் ப்ளே பண்ணுவேன், அவள் எதுக்கு ப்ளே பண்ணுறான்ற மாதிரி ஹீமாவரியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் தான் அவளோட கிராண்ட் டாட்டர் அப்படின்றதுனால ஹீமாவரி அந்த ரோலை பண்ணட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராமாவில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும், அதனால நாளைக்கு எல்லாருமே ஹெட் பேண்டை நீங்களே ஹேண்ட்மேடாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்கன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. காலையில் அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்கி ஜிராயோட ரோலை நல்லா பண்ணுறதுக்காக மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஈக்கி உடனே அதை படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே இருந்து பிடுங்கி அதை கிழிச்சு போட்டுறான். சரி சரி ரிஹர்சல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெட் பேண்ட் எடுத்த மாட்டேன். நம்ம ஹீமாவரி மறந்துட்டு இருப்பா. உடனே நம்ம கவாக்கி அவனோட ஒரிஜினல் ஹெட் பேண்டை எடுத்து நீட்டை எடுத்து மறைச்சு வை, யாருன்னா இதை பார்த்துட்டாங்க, முக்கியமாக அந்த ஷோஷா பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே நீ ஒரு ரியல் ஷினோபின்னு சொல்லி தெரிஞ்சிடும், நீங்கள் மிஷினுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவான். ஆனால் இந்த விஷயத்தை ஈக்கி வந்து கவனிச்சுட்டு அந்த ஷோஷா பொண்ணு கிட்ட போயிட்டு அப்புறமா சொல்லுவான், இந்த மாதிரி கவாக்கி கிட்ட ஒரிஜினல் ஹெட் பேண்ட் இருக்கு, அவன் என்ன மோட்டிவாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு எதுக்காக அவன் அகாடமிக்கு வந்திருக்கணும், எதனா வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை திருட வந்திருக்கணுமோ, அப்போ அவன் பெரிய வில்லனாக தான் இருப்பான். இந்த விஷயத்தை உன்னோட ஆர்டிகல் நியூஸ் பேப்பரில் நீ போடணுன்ற மாதிரி ஈக்கி அந்த இடத்துல சொல்ல, ஆனால் ஹெட் பேண்ட் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் இல்லாமல் எப்படி பண்ண முடியுன்ற மாதிரி இவ கேட்பா. ஏன்னா பொய்யான நியூஸை என்னோட ஆர்டிகலில் என்னால் போட முடியாது, ஸோ ஃபிசிக்கலான ப்ரூஃப் இருந்தால் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஈக்கியும் நான் அந்த ஹெட் பேண்டையே எடுத்துகிட்டு வரேன், ஸோ அதுக்கப்புறம் அந்த கவாக்கியை அடிச்சு துரத்திடலாம், அவள் பிரின்சஸ் பக்கத்தில் வர விட மாட்டேன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிக்கிறான். அந்த ட்ராமாவை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கலாம் டயர்டாக இருக்க. ஆனாவுமே அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்ல அந்த பிரின்சஸுமே மொட்டை மாடிக்கு போயிடுவா. ஸோ அந்த இடத்துல நம்ம கவாக்கி வர. கவாக்கி இந்த உரோச்சிமாரு எதனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு ஃபோர்பிட்டன் நிஞ்சுச்சுவை தெரிஞ்சுக்கிறதுக்காக வில்லேஜை விட்டு போனான். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க தானே, அவங்கள எப்பயுமே நம்ம கூட வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. இந்த அகாடமியில் கூட இருக்கவங்க எல்லாருமே எப்பயுமே என் கூட இருக்கணும்னு நான் நினைப்பேன். நீ சொல்கிறதும் சரி தான், நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், இப்போதைக்கு நம்ம ப்ரெசென்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணுவோம், தேவையில்லாமல் ஃபியூச்சர் நினச்சி வருத்தப்படுறத விடன்ற மாதிரி அவன் சொல்லுவான். கவாக்கி போகும்போது ஈக்கி இந்த இடத்துல தான் மறைஞ்சிக்கணும் எனக்கு தெரியும், தேவையில்லாமல் மறுபடியுமே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காத, அமைதியாக அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு போவான். நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது, வேறு எதனா புதுசாக யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஈக்கி யோசிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த ஸ்லக் வேஷம் போடுறான் இல்லையா கவாக்கி, அந்த சமயத்தில் தான் எதனா பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் கவாக்கி கிளாஸ் ரூம் போய் பார்க்க அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீமாவரி அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க, வா போலான்ற மாதிரி கூப்பிட அந்த பொண்ணு வேகமாக மைக்கை நீட்டுற மாதிரி வேகமாக கையை நீட்டி, நீ வந்து ரியல் ஷினோபி தானே, இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்க, உன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லு அப்படின்னு இடத்துல கேட்க பதட்டமாக ரெண்டு பேருமே நிற்பாங்க. சரி வா கவாக்கி போலான்ற மாதிரி ஹீமாவரி அவனை கூப்பிட்டு போயிடுவா. ஸோ அவங்க ப்ராக்டிக்கலாக ரிஹர்சல் பக்கத்துக்கான ஸ்டேஜ் உருவாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இவங்க போகும்போது ஆனா சென்சேயுமே எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுமே கேமரா வச்சு ரெடியாக இருக்கா. ஸோ ஹீமாவரி கவாக்கிக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ரிஹர்சல் அந்த இடத்துல ஆரம்பிச்சு அந்த இடத்துல மினாட்டோ அண்ட் ஜிராயா, சுனாடே, உரோச்சிமாரு எல்லாருமே இருக்காங்க இல்லையா ரோல் ப்ளே பண்ணுறவங்க. ஸோ அந்த டயலாக் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்க சுமனிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம கவாக்கிலாம் வருவான். ஆக்சுவலாக ஜிராயாவோட ரோலை வந்து நம்ம ஈக்கி தான் சூஸ் பண்ணியிருப்பான், பட் இப்போ வந்து மாண்டாவோட அவன் சுவிச் பண்ணியிருப்பான். ஏன்னா கவாக்கி கிட்டேருந்து ஹெட்பேண்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாண்டா வேஷம் போட்டு வந்து அவன் மோத ஹெட்பேண்டுமே கீழே விழுந்துடும். உடனே நம்ம கவாக்கி அது மேலே விழுந்து மறைச்சிருந்தாலுமே அவன் மாண்டா வேஷம் போட்டு இடித்து தள்ளிக்கிட்டே இருப்பான் கவாக்கி மேலே. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உரோச்சிமாரு சென்சே இந்த மாதிரி இவன் கீழே ஏதோ மறைச்சி வச்சிருக்கான்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைனலாக அவனை தூக்கிட்டு அந்த ஹெட்பேண்டையுமே ஈக்கி எடுத்துகிட்டு மேலே கட்டையில் போய் உட்கார. அந்த கட்டை கொஞ்சம் ஆடி அந்த இடத்துல கட்டையே உடஞ்சி விழுகுது. ஆக்சுவலாக டெமோக்காக தானே மேக் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. உடஞ்சி அது கீழே விழ நம்ம கவாக்கி ரெண்டு பேரை காப்பாற்றி அந்த பொண்ணையுமே காப்பாற்றிடுவான். ஸோ அதுக்கப்புறம் ஈக்கி அந்த ஹெட் பேண்டை எடுத்துகிட்டு போய் அந்த ஷோஷா பொண்ணு கிட்ட காமிச்சு, பாரு இவன் ஒரிஜினல் ஹெட் பேண்டு, இவனை பற்றி ஆர்டிகல் எழுதுன்னு காமிக்கும் போது பார்த்தா அது கையால் மேக் பண்ண ஒரு ஹெட் பேண்டு தாங்க, தேவையில்லாமல் ஃபேக்கான நியூஸை எனக்கு எடுத்துகிட்டு வரியான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பிரின்சஸை காப்பாற்றுறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணன்ற மாதிரி அவனுமே அந்த இடத்துல கடுப்பாக உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ பண்ண வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டுவான். ஸோ இவங்க கஷ்டப்பட்டு எல்லாருமே மேக் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இவங்க ஒருத்தனாலே எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுல. இப்போது எல்லாருமே இந்த ட்ராமாவை மேக் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ இது எல்லாமே உடஞ்சதுனால ஒரே நாளில் சரி பண்ணி அந்த ரிஹர்சலை பண்ண முடியாது, ஐ மீன் அந்த ட்ராமாவை பண்ண முடியாது. ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிருமான்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. நீ பண்ணதுனால பாரு எல்லாருக்கும் இது பெரிய பிரச்சனையாக வந்துருச்சுன்ற மாதிரி கவாக்கி சொல்ல, நான் ஒன்றும் அந்த இன்டென்ஷனில் பண்ணல, எனக்குமே இந்த ட்ராமா முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறான். யாருன்னா வந்து இவனை டீல் பண்ணுங்கப்பா, இவனை அழுகாமல் இருக்க சொல்லுங்கப்பான்ற மாதிரி கவாக்கி சொல்ல, மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நீனே அதையே பண்ணுன்ற மாதிரி சொல்லுவா. கவாக்கியுமே ஈக்கி கிட்ட போயிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை சரி பண்ணுவோம், கண்டிப்பாக முடியுன்ற மாதிரி சொல்ல அந்த பிரின்சஸ்மே வந்து சொல்லுவா, ரொம்ப அரிகாத்துவோ அப்படின்னு அழுதுகிட்டே அந்த இடத்துல சொல்லுவா. இன்னொரு பக்கம்
நம்ம கவாக்கியோட ஒரிஜினல் ஹேண்ட் பேண்டே அந்த இடத்துல காணோம். ஸோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. நம்ம கவாக்கி அவன் ஹெட் பேண்டை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒசாக்கா வந்து இதான் அவன் ஹெட் பேண்டுன்ற மாதிரி கொடுக்க கவாக்கி அதை வாங்கி மாற்றி வச்சுட்டு இது ஏன் நீ வச்சிருக்கன்ற மாதிரி கேட்பான். ஆக்சுவலாக ஈக்கி அந்த சோஷா பொண்ணுமே பேசின எல்லா விஷயத்தையுமே ஒசாக்கா கவனிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ரிஹர்சல் பண்ணும்போது இவன் ஹெட் பேண்ட் கீழே விழுந்ததை அவளுமே பார்த்துருப்பா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கும் போது அவள் தான் டூப்ளிகேட் ஹெட் பேண்டை வச்சுட்டு ஒரிஜினல் எடுத்து வச்சிருப்பா. அதனால தான் ஈக்கி கையில் டூப்ளிகேட் இருந்திருக்கும். ஆக்சுவலாக எதுக்காக இதெல்லாம் நீ பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவளை கிட்னாப் பண்ணியிருக்கும் போது நம்ம கவாக்கி வந்து காப்பாற்றிருப்பான் இல்லையா, அதுக்கு பதிலாக அதான்ற மாதிரி சொல்கிறா. நீ ஆல்ரெடி ஷினோபி ஆயிருந்தாலுமே நீ மறுபடியும் அகாடமியில் இருக்கிறது காரணம் உன்னோட பேட் பிஹேவியராக தான் இருக்கும். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு போறா. கவாக்கி வீட்டுக்கு போகும்போது ஈக்கி அந்த இடத்துக்கு வந்து நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி மறுபடியும் சொல்ல நீ அதுக்கு ரிக்ரெட் பண்ணிட்டே இல்லையா, அதுவே போதுன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்லுவான். ஆக்சுவலாக ஒரு பேப்பர் எடுத்து காட்டுவான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கவாக்கி ஒரு ஷினோபி அவனை அகாடமியை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். யாரும் இந்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈக்கி இந்த இடத்துல சொல்ல இது யாரோ சிம்பிளாக பண்ணுற பிராங்க் மாதிரியே தெரியல, யாரோ பெருசாக யோசிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் கவாக்கி சொல்கிறான். ஆமாம் பிரின்சஸ் எங்கன்ற மாதிரி கேட்டு கவாக்கி அந்த இடத்துக்கு வேகமாக ஓடுவான். இன்னொரு பக்கம் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிரின்சஸை வந்து நம்ம காலி பண்ணுறோம், ஈவன் லீஃப் வில்லேஜுக்கே தெரியாமல் நம்ம ஆல்ரெடி உள்ள நுழைஞ்சிட்டோம், எல்லாத்தையும் பக்காவாக கூடிய சீக்கிரம் முடிச்சிடும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி அந்த அசாசினுமே பிரின்சஸை கொல்ல வரும்போது கரெக்டாக கவாக்கி வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ண அசாசின் வந்து தப்பிச்சு ஓடிடுவா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.